ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ட்ராப் ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அது ஆர்கானிக்காகவும் எப்படி ரீச் பண்ணலாம் இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் அது ஸ்ட்ராட்டஜிஸாக நான் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கொடுத்துருவேன். ட்ராப் ஷிப்பிங் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் பற்றி உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ப்ளஸ் இப்போ பண்ண போகிற காமர்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போயிருக்கோம். ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங் உள்ளே போகும்போது ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா வச்சு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸோட மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் மேன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டோட வந்து ஒரு 500 rupees அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்டோரை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் வச்சுருக்க ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணுவீங்க உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே. ஸோ பீப்புளை வந்து அங்கே லேண்ட் ஆகி அந்த ப்ராடக்ட்டை அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சேல் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்ககிட்ட வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் இந்த ஒரு மாடல். நீங்கள் ஒரு மிடில் மேன் மாதிரி அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் வந்து ஒரு சப்ளையர் இல்லாட்டி ஒரு ஹோல்சேல் டீலர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அது யாருன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே. இப்போ அந்த டீலர்கிட்ட நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுப்பீங்க. நடுவில் வர கோட் பண்ணுற டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட ப்ரைஸ் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 500 rupees இருக்க ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஒரு 800 அப்படின்னு நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 800 rupees உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் வந்து அந்த 500 rupees ஹோல்சேலுக்கோ இல்லாட்டி நம்மளோட டீலருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவீங்க. இந்த அமௌண்ட் வந்து அவங்க அந்த ஷிப்மெண்ட் பண்ணுற எல்லா ப்ராசஸுமே அந்த டீலர்ஷிப்பே எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான மாடல். ஸோ அப்போ மிடில் மேனாக இருக்க உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னா ஒரு 300 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட் வந்து வெறும் 300 rupees தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுமே அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக வேரி ஆகும். ஒரு சின்ன ப்ராடக்ட்டுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்தாலும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதோட வேல்யூ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சில பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கம்மியான பேர் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் 1, 2 ஆர்டர் பண்ணால் கூட அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதை பொறுத்து ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் ஃபார் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங்குள்ளே இருக்கிற முக்கியமான 4 விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங்க்கு ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து பெஸ்ட்டாக நம்ம வந்து எந்த சப்ளைன்னு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் டீம் வெப்சைட் இருக்கணும். லாஸ்ட்டாக எப்படி அவங்க ப்ராடக்ட்டை சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீப்புளை எப்படி கொண்டு வர்றது, ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு சின்ன ஒரு ஐடியாஸ் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அந்த என்னோட ஃபேஸ்புக் ஆட் ஸ்டேட்டஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப் என்ட்ரு போகிறோம். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியாகணும். இந்த பர்ஃபெக்டான ப்ராடக்ட்னு ஏன்னு சொல்கிறேன்னா இந்த ப்ராடக்ட்டை நம்மளோட லாஸ்ட்டில் கொண்டு போய் விடக்கூடாது. அந்த ப்ராடக்ட்டை நம்ம கேட்டகரைஸ் பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது ஏரியா பார்த்தீங்கன்னா முக்கியவாசி நம்ம இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வர ப்ராடக்ட்ஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட் கொடுத்தாலே அந்த ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட மறுபடியும் வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் நிறைய ஷாப்பிஃபை பிஸ்னஸை கண்டுபிடிச்சிக்கலாம். விச் மீன்ஸ் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் அந்த ரீல்ஸ்லாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீல் அகைன் வர ஆரம்பிச்சோம். விச் மீன்ஸ் அந்த டைப் ஆஃப் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சோம். ஸோ இது மூலமாக நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பேசிக்கான எக்ஸாம்பிள் கொடுத்தனால இந்த ஐடியாலஜி உங்களுக்கு போதும் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது. ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை எந்த சப்ளைன்றது சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் மோஸ்ட்டாக சூஸ் பண்ண போகிற சப்ளையர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோ, க்ளோரோட், அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படி இல்லாட்டி லாஸ்ட்டாக நான் வந்து சூஸ் பண்ண போகிறது ரொப்போசோ குவாலிட்டி. இந்த ரொப்போசோ குவாலிட்டி அண்ட் க்ளோரோட பற்றி எனக்கு மோஸ்ட்டாக ஐடியாலஜிஸ் கிடையாது. பட் ஆனால் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் அதே சமயத்தில் மீஷோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரேட் வைஸ் நம்மளுக்கு ஹோல்சேலில் சேல் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து இந்த 3 இடத்துலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். க்ளோரோட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோரோட் நான் 1 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 5லேருந்து நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்மகிட்ட சப்ளையர் இருக்காங்க, ப்ராடக்ட் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் தேவை. ஸோ இப்போ இந்த வெப்சைட் கேட்டகிரின்னு வரும்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. நீங்கள் வந்து Shopify அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் மந்த்லி பே பண்ணி நீங்கள் வந்து ஒரு 24,000 பர் மந்த்துக்கு 2,000 to 5,000 rupees அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயருக்கு சார்ஜ் பண்ணால் 24,000 rupees ஆகுது. 2,800 பே பண்ணால். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி இப்போ உள்ள கொண்டு வரலாம். ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஸ்டாப் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அந்த இடத்துல ப்ரொஃபஷனலாக கொண்டு வர முடியும் வெப்சைட்ஸை. ஸோ அப்படி இல்லாட்டி ப்ரீமியம் தீம்ஸ் இல்லைனா நீங்கள் அந்த வெப்சைட்ஸை ப்ரொஃபஷனலாக கொண்டு வர முடியாது. ஸோ உங்ககிட்ட மணி நிறையா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டெஃபினட்டாக அதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கோடிங் நாலேஜ் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் நான் வந்து மோர் தென் 2,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வெப்சைட் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே Shopify வெப்சைட்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னா டெஃபினட்டாக கீழே இருக்கிற டெலிகிராம் வெயிட்டிங் குரூப்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் வெப்சைட். நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பக்கம் போனாலும் சரி, நோ கோட் ஆப்ஷன் போனாலும் சரி, நீங்கள் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும்.
அந்த வெப்சைட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னா, உள்ளே வந்த உடனே கன்ஃபார்மாக இது வந்து ஒரு லெஜிட்டமான ப்ராடக்ட் தான் அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி, சப்ளை செலக்ட் பண்ணிச்சு, வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆட் ஸ்ட்ராட்டஜியில் நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணுறேன். இந்த ஆட் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே இருக்கிற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது பெய்ட் ஆட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இந்த பெய்ட் ஆட்ஸ்குள்ளே நம்ம இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு விஷயத்தை கோராக எடுத்துக்குவோம். ஃபேஸ்புக்ன்றது நம்ம லேட்டராக எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மினிமலாக பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பட்ஜெட்ஸை எப்பயுமே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தம் பிகினர் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ண பார்க்கும்போது சரி, நீங்கள் வந்து மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமே கிராப் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டெமோகிராஃபிக்ஸ் நத்திங் பட் நம்மளோட ஏஜ் குரூப்லாம் வாங்கல. நம்ம பர்த்டேலாம் நம்ம உள்ள லாகின் பண்ணும்போது நம்ம பர்த்டேஸ்லாம் வாங்குவோம்ல, இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்மளை கேட்டகரைஸ் பண்ணி இந்த ஏஜில் இருக்கவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுது. இந்த டேட்டா தான் நம்மளுக்கு ஆடை போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை சேல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம ஆட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ண போகிறோம் இன்ஸ்டாகிராம். எப்படி ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம்? ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம ஆட்ஸை கனெக்ட் பண்ணி அதில் ஆட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாதிரி இந்த பூஸ்ட் ஆடோ இல்லாட்டி இந்த பூஸ்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போஸ்ட் போட்டாலும் அந்த மாதிரி வரும். அது எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம டெஃபினட்டாக இந்த ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆட்ஸ் பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவேர்னஸ், செகண்ட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக், தேர்ட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட்ஸ், ஃபோர்த் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ். இந்த 4 விஷயத்தில் நீங்கள் எதில் மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண உங்கள் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா டிராஃபிக் ஆட்ஸ் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா டெஃபினட்டாக உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கும்போது இந்த டிராஃபிக் ஆட்ஸ் என்ன பண்ணுன்னா வெப்சைட்ஸை பூஸ்ட் அப் பண்ணி நிறைய பீப்புள் புஷ் அப் பண்ணும். இந்த பீப்புள்ஸ் எல்லாம் உங்கள் வெப்சைட்டில் வந்து லேண்ட் ஆவாங்க. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கும். இங்கே தான் நம்ம முக்கியமான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆகும். ஏன்னா நிறைய பீப்புள் நம்ம ரன் பண்ண வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹1000 பட்ஜெட் எடுத்து ஒரு 10 நாள் ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் பட்ஜெட் வந்து ₹85 ரன் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ₹100 வச்சா கூட 10 டேஸ் ரன் பண்ணுறோம். இந்த 10 டேஸ் ரன் பண்ணுற விஷயத்தில் நிறைய பீப்புள் நம்ம ஆப்ஸை லைக் பண்ணியிருப்பாங்க, கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி வெப்சைட்டில் வந்து லேண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவான கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ப்ராடக்ட்டோட எங்கேஜ் பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ராடக்ட்டை லைக் பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ராடக்ட்டை ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபைலோட நம்ம ப்ராடக்ட்டோட லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கோம்னா அவங்களாம் அதிகமாக இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போனால் நம்ம வெப்சைட்குள்ளே லேண்ட் ஆகிட்டு வெளியே வந்திருப்பாங்கல்ல, இவங்ககிட்ட அந்த ப்ராடக்ட்டை அதிகமாக சேல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இருக்க ஆட் போயிட்டு இருக்க ஆடை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு புது ஆட் ப்ளேஸ் பண்ணுவேன். யாரை டார்கெட் பண்ணினா கம்ப்ளீட்டாக என்னோட ஆட்ஸோட எங்கேஜாக இருக்கிறவங்க மட்டும் நான் டார்கெட் பண்ணுவேன். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீடார்கெட்டிங் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவேன். விச் மீன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டோட எங்கேஜ் பண்ணிக்கிற எல்லாருக்குமே அவங்களோட பேர் வந்து ரீடார்கெட். நீங்கள் ஃபேஸ்புக் ஆட் மேனேஜருக்குள்ளே போனாலே தெரியும், அதில் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். எங்கேஜ் வித் மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அது ஒரு தனியாக ஒரு ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணி காமிச்சிடும். அந்த ஆடியன்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஆட் ப்ளேஸ் பண்ணும்போது ஆட்ஸுக்கு கீழே நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆட்ஸை மறுபடியும் யாரெல்லாம் எங்கேஜ் பண்ணாங்களோ அவங்ககிட்ட மறுபடியும் காமிச்சிடும். ஸோ இது இவென்ச்சுவலி எங்கே ரிசல்ட்டாக வந்து கொண்டு நிற்குன்னா அது உங்களுக்கு சேல்ஸாக வந்து நிற்கும். ஸோ இப்போ உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி தெரியாது எப்படி சேல்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இது மிகப்பெரிய ஒரு சேல்ஸில் கொண்டு வந்து நிறுத்தோம். இவென்ச்சுவலி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பீப்புளோட எங்கேஜ் பண்ணி அவங்க வந்து ஒரு டெலகிராம் குரூப்லையோ இல்லாட்டி வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு குரூப்ஸ்லையோ ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணலாம். அந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் அவங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் வச்சுருப்பீங்க. அந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோருக்கு நீங்கள் ஒரு ஆட் ப்ளேஸ் பண்ணலாம். எப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை போட்டு நீங்கள் வந்து இந்த டெலகிராம் குரூப்லையோ ஏதாச்சும் இந்த ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட்ஸோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியான ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் தரப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பீப்புள் அதில் ஜாயின் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் எந்த லெவலுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களால் கன்வே பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஆட்ஸை கன்வே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும். விச் மீன்ஸ் சேல்ஸ் கன்வர்ஷன் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் முக்கியமாக உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். ஒரு ஆடை நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஆடை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் விட்டுட்டு அதை விசிட் பண்ண போகிறீங்க ஒரு 10 டேஸ் கழிச்சு. அந்த ஆடை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஆட்ஸோட யாரெல்லாம் எங்கேஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்க ரீடார்கெட் பண்ண போகிறீங்க. அது மூலமாக சேல்ஸ் எடுக்கலாம். செகண்ட் டைப்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டெலகிராம் குரூப்போ இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்போ கன்வே பண்ணி அந்த லிங்கை நீங்கள் அட்டாச் பண்ணி பீப்புளை ஜாயின் பண்ண வச்சு நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் தர போகிறீங்க. அந்த டிஸ்கவுண்ட்ஸ் மூலமாக அவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இது மூலமாக இந்த 2 டெக்னிக் மூலமாகவே நிறைய நம்ம விஷயத்தை சேல்ஸ் பண்ண முடியும். ட்ராப் ஷிப்பிங் மூலமாகவும் நெக்ஸ்ட் அதே சமயத்தில் வேறு எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த ஒரு மாடியூல் யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும்.
ஸோ இதை தாண்டி நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பற்றினோம் ப்ளஸ் என்னோட ஃப்ரீலான்சிங் பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ட்ராப் ஷிப்பிங் பற்றின ஐடியாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் வர ஒரு $2,000 கிளைண்ட்ஸை எப்படி க்ளோஸ் பண்ணுற ஐடியாலஜி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.